அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் 2025 என்னுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலுடைய மிகப்பெரிய நோக்கமே மாணவர்களுடைய அடுத்த இலக்கு என்ன, அடுத்த படிப்பு என்ன அப்படின்ற ஒரு தேடுதலில் ஆரம்பிக்கப்பட்ட தளம் தான் நம்மளோடது. அதில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த எம்பிபிஎஸ்க்கு மிகப்பெரிய தனித்துவம் கொடுத்து நிறைய மாணவர்களையும் நிறைய பெற்றோர்களையும் வழிநடத்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். நிறைய வரவேற்பும் கிடைத்தது. நிறைய மாணவர்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு படித்து கொண்டு இருக்கிற நம்ம பார்க்குறோம். அந்த லெவலில் எம்பிபிஎஸ் 2025 ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டால், இல்லை, அட்மிஷன் ப்ராசஸை வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதை கிராஜுவல் டெவலப்மெண்ட், கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஏன்னா எப்போதும் நமக்கு ஒரு அவேர்னஸ் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கிடைக்கும் போதும் சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்கிறதுனால தான் சில தடுமாற்றங்களும் தடம் மாறுதல்களும் நடப்பதாக நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஓல்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் இருக்கும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இதுதான் சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. பட் புதிதாக இந்த வருஷம் 2025 நான் ஒரு டாக்டரிடம் வாங்க வேண்டும் அப்படின்ற இருக்கிற ஒரு மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பெரிய தேடுதல் இருக்கும். ஸோ யாரும் ஆரம்பிக்கப்படனாலும் நம்ம ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக இந்த பார்வையில் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். நாட் லாங் வீடியோ, இது ஷார்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுறோம். தொடர்ந்து அனைத்து வீடியோஸுமே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு பலம். நீங்கள் கேட்பதை நம்மளால் எந்த அளவுக்கு கொண்டு டிரான்ஸ்பரன்ஸ் மேனரில் கொண்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், we will start admission process 2025 எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ஆர் நீட் சார்ந்த படிப்புகள். பிடிஎஸ் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் இன் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த லெவலில் இருக்கிற எல்லா படிப்புகளை பற்றியும், இந்த கோர்சஸ் பற்றியும் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு இருப்பது இன்னும் 111 நாட்கள், 15 வாரங்கள் எக்ஸாமுக்கு. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டும் இருப்பீங்க. ப்ரிஃபரபிளி அடுத்து சில மாணவர்கள் 2-3 வெரைட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரிப்பீட்டர், வீட்டில் உட்காந்து படிக்கிற ரிப்பீட்டரும் இருக்கிறாங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பணம் கட்டி படிக்கிற ரிப்பீட்டரும் இருக்கிறாங்க, ஆல்ரெடி வேற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க, இந்த வருஷம் நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும் அப்படின்ற பிளான்லேயும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய என்னென்னா, ரிப்பீட்டர் பேட்ச் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அவங்க நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. லைக் அவங்க மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்க, டெஸ்ட் சீரியஸஸ் கொடுப்பாங்க, அதில் நிறைய அனுபவத்தை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மாணவர், அவர் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பார், ஒவ்வொரு தரையும் நீட் அப்பியர் ஆகணுன்றதை ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இந்த 7.5% இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு இடத்தையோ ஒரு இன்ஜினியரிங் சீட்டையோ ஆர்ட்ஸையோ படிச்சுட்டு இருப்பாங்க. திரும்ப அகெயின் வில் கம் பேக் ஃபார் 7.5 ஸ்கீமில் எம்பிபிஏ இடத்தை வாங்கணுன்றதை முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தளமாக ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி உங்களுடைய எவாலுவேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். சாத்தி அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும், அதில் மார்க் டெஸ்ட் எழுதிக்க முடியும். அந்த மார்க் டெஸ்ட் மூலியமாக நீங்கள் என்ன மார்க் ரேஞ்செல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய எவாலுவேஷன் ப்ராசஸ் உங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நமக்கு இந்த மார்க் ரேஞ்ச் வர வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போது ஒரு மார்க் எவாலுவேஷன் தெரியுது அப்படின்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எந்த சப்ஜெக்டில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்ற அவேர்னஸ் தெரியும். ஸோ இது டெக்னிக்கல் கண்டென்ட். இப்போ நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் கண்டென்ட்டை இவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோமா சார், எனக்கு தெரியல, மேபி ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் என்னோட பார்வையில் தான் இந்த போகிறோம். செகண்டு, அவைலபிள் கோர்ஸ் சொல்லிட்டோம். நீங்கள் ப்ராசஸ் எல்லாருமே ப்ரிப்பரேஷன், கிராஷ் கோர்ஸ் படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிற, அன்னைக்கு 3 மணி நேரம் எழுத போகிற அந்த எக்ஸாமுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய மார்க். அதற்கு அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய நாலேஜ், அவுட்கம்மும் அவுட்புட்டும் வரதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வி நீட் டு லேர்ன். படிப்பதை பழக்கப்படுத்துவதும், படிப்பதை மிகப்பெரிய ஒரு ஹாபியாக மாற்றிக்கிறது மட்டும்தான் டாக்டர் ஆகிறதுக்கான மிகப்பெரிய அடிப்படை தன்மை. ஸோ அது மறந்துடாதீங்க. அடுத்த கேட்டகரிஸ், நம்ம எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் தேடி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள், பாண்டிச்சேரி, அதே போல் பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்களில் ஒரு மாணவர்களை வழிநடத்துவதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல், நான் இப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு வெளிநாட்டில் அரசு கல்லூரியில் படிக்கணும் அப்படின்ற இருக்கிற மாணவர்களுக்கும் இது தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், வழி நடத்திட்டே இருக்கிறோம்.
ரைட். அடுத்த கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்குள்ளே போயிடலாம். அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் சார் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சார் அப்படின்ற மாதிரியான பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக ரெடி பண்ணுறது ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிஃபரபிளி இதர் பேரண்ட்ஸ் ஆர் லெட்டர் ரிலேட்டிவ் அவைலபிள் இன் என்ஆர்ஐ ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போவே எம்பசி அப்ரோச் பண்ண சொல்லுங்கள், லெட்டர் வாங்க சொல்லுங்கள், அந்த காப்பீஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே அது வந்து இப்போ சிஎம்சி வெள்ளூர் போகிறோம் அப்படின்னா மைனாரிட்டி நெட்வொர்க் சர்டிஃபிகேட்டு, கிறிஸ்டின் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதே போல் உங்களுடைய கிறிஸ்டின் மைனாரிட்டி கேட்டகரியில் இங்கே தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் வாங்க போகிற மாணவர்களான மைனாரிட்டி மாணவர்கள் கிறிஸ்டின், தெலுங்கு, அதே போல் வந்து மலையாளம், இந்த மாதிரியான மைனாரிட்டி மாணவர்களுக்கு நம்ம மாநிலத்தில் சிறப்பு ஒதுக்கீடு இருக்குது. அதே போல் ஐஆர்டி கோட்டாவுக்கு நீங்கள் அந்த கன்சல்ட், அப்புறம் இஎஸ்ஐ கோட்டா, இது எல்லாத்துக்குமே நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதோடைய அவேர்னஸை ஆரம்பிக்கலாம். ஒரு புள்ளி வைக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? புள்ளி வச்சு ஒன்றொன்னா எழுத ஆரம்பிச்சலாம். உங்களோட தேவைகளையும் என்கிட்ட இருப்பதையும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் எது இல்லைன்றது நமக்கு தெரிய வரும். அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் சைட்லேருந்து சில இனிஷியேட் சொல்கிறாங்க. ஏன்னா 2025 நியூ காலேஜஸ் பற்றி ஒரு லைன் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு புதிதாக ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்ட 10 கவர்மெண்ட் கல்லூரிகளில் 100 இடங்கள் தான் இருக்குது. இன்னும் 50 இடங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்எம்சி வி ஹாவ் விசிட், அவங்க அப்ரூவல் பார்ப்பாங்க. காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அடிஷ்னலாக அந்த 50 சீட் கொடுப்பாங்கன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 10 கல்லூரிகள் புதிதாக 50 இடங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்கு ஒரு 500 இடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து ப்ரைவேட் கல்லூரிகள் வரானா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கல்லூரிகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கல்லூரிகளும் இந்த வருடம் ஒரு 150 இடங்களோட ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்தந்த டைமில் அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசலாம், நிறைய பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட்ஸ் நான் செயல் பண்ணது வந்து அதர் ஸ்டேட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அடுத்த ஸ்டேட்டில் படிப்பதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அங்கே எவ்வளோ செலவாகும், அதை பற்றியும் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். மெயினாக இந்த ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, எனக்கு வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நான் ரிப்பீட்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு லேர்னிங் இருக்கும், ஒரு ட்ராக் வந்து யார்கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டிருப்பாங்க, நல்ல விஷயந்தான். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு குறைவான இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அதிலே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா உண்மையாலுமே என்னுடைய குருஜிலாம் நான் சொல்லும் போது நம்ம எல்லாமே தெரியும் நினைச்சிட்டே இருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார் ஒரே வார்த்தையில். நான் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, அந்த தெரிந்தது எனக்கு அதுதான் முழுசாக போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணாமலே விட்டுறோம். நிறைய ரேஸில் நம்ம கலந்துக்கலாமலே பார்ட்டிசிபேட் பண்ணாமலே எடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் 2024 எம்பிபிஎஸ் அட்மிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 712 மார்க் எடுத்த ஒரு மாணவர் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறார். அவரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அலர்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் போகவே இல்லை. அவர் 712 மார்க்ன்றது ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் அந்த டொமிசிலே படிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். மேபி அவர் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் கூட வி ஹாவ் சம் ஃபெசிலிட்டி. இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிற கல்லூரிகள், ஏன்னா நமக்கு தெரியும் வி ஹாவ் 650 மார்க் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்கள் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அப்படி பார்க்கிற போது கண்டிப்பாக ஒரு இடம் கிடைத்திருக்கலாம். பட் ஒருவேளை அவங்க அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் தெரியாமல் போகாமல் கலந்துக்காமலே இருந்தாங்களோ அப்படின்ற பார்க்குறோம். ஏன்னா அந்த மாதிரி 692 மார்க்லேருந்து 713 மார்க் வரைக்கும் நிறைய மாணவர்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஜாயின் பண்ணிட்டு அவங்க வெளியிலே வரல. அப்போது ஒரு 20 லட்சம் கட்டி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்சம் கட்டி படிக்க போவாங்க. ஆனால் இங்கே அரசு கல்லூரியில் வெறும் 15,000-20,000 டியூஷன் ஃபீஸுக்கே அரசு கல்லூரியில் இடம் இருந்தும் தகுதி இருந்தும் அவருங்க போகலை. அப்போ அவங்க பார்க்கல, இல்லை அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இல்லை பேரண்ட்ஸ் நீடட் இல்லை, அதெல்லாம் பர்சனல் பெர்செப்ஷன் இருந்தாலும் என்னுடைய பார்வையிலையோ ஒரு மக்களுடைய பார்வையிலையோ ஒரு மார்க்கு, ஒரு இடம், ஒரு பொசிஷனுக்கு மீட் அவுட் ஆகும்போது அந்த இடத்த நம்ம போட்டி போடாமல் விட்டுவிடுமோ அப்படின்ற மாதிரி பார்வை. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. தமிழ்நாட்டிலேயே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 645 மார்க்கு, 657 மார்க்லாம் வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில், தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜாயின் பண்ண 655, 645 ஒரு 2 கேட்டகரி எடுத்துக்கலாமே, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி போய் வருஷத்துக்கு 30 லட்சம் பணம் கட்டுறாங்க. அவங்க ரேஸில் கலந்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கேம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்கேயும் போகல, எதுவும் பண்ணல, யாரும் சொல்லலை, யாரும் வழி நடத்தலை. ஒரு ஆல் இண்டியா சீட்டை எடுத்துனா கூட அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு
சீட்டில் கூட எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா டொமிசில் பீப்புளாக இருந்தால், இல்லை அவங்களோட ஓன் டொமிஷனில் கூட கிடைச்சிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க 650 மார்க் ரேஞ்சில். ஸோ அவங்களுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணாவே ஒரு 13,50,000 தான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 1.5 கோடி ரூபாய் கட்டுறாங்க. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டானாலும் கூட ஒரு 70 to 80 lakhs கம்ப்ளீட் ஆகிற வேண்டிய படிப்பை 1.5 கோடி ரூபாய் கட்டி ஒரு பிரைவேட் பல்கலைக்கழகத்துக்கு 70 லட்சம் அதிகமாக கட்டுவதை நம்ம வந்து பெருசாக ஆதரிக்கிறோமான்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக நான் வந்து இமீடியட்டாக அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் சொல்லி தான் செலவினங்களை குறைக்க சொல்லியிருந்திருப்பேன். மேபி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகலாம். இது ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் தான். உண்மையாலுமே உங்களோட மார்க்கு, இடம், எந்த கல்லூரிக்கு பொருத்தமாக வாய்ப்புகள் இருக்கின்ற தெரியாமலே அந்த போட்டியில் கலந்துக்கிறது. இதுதான் வந்து நான் வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதையே நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுறதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். நம்ம ஃபுல் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க. அதே போல் அந்த ரேஸில் கலந்துக்கிறது இல்லை. அடுத்து வந்து பெரிதாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினைச்சது, நான் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம். இந்த சேனலாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என்னென்ன மாதிரியான MBBS 2025க்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற கல்லூரிகளோட விவரங்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் பொறுத்து அதில் எவ்வளோ செலவுகளாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லி அதோடைய சீட் மேட்ரிக்ஸ் வித் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம் அனைத்து மாணவர்களுக்குமே. அதே போல் காலேஜோட காலேஜ் டீட்டெயில்னால் நம்ம ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு NRF ரேங்கிங் பார்க்குறோம். ஓகே, ஒரு NRF ரேங்கிங் பார்க்குறோம். அதே போல் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், ஃபேக்கல்ட்டியோட ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? அப்போ மெடிக்கல் மருத்துவ படிப்புக்கும் பார்க்கணும் தானே என்னோட அட்வைசபிள். அப்போ அந்த காலேஜில் PG கோர்ஸ் இருந்தால் அட்வைசபிள், ரொம்ப மோர் ப்ரிஃபரன்ஸ். கவர்மெண்ட் கோட்டானா எப்படியா இருந்தாலும் போய்க்கலாம், பட் ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக செலவு பண்ணும்போது அந்த கல்லூரிக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதில் PG இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை, அங்கே பேஷண்ட் ஃப்ளோ, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லூரியை வரிசைப்படுத்தி அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் கொடுக்கறது நம்ம சேனலுடைய மிகப்பெரிய. அதே போல் உங்களுடைய ஃபேமிலி பட்ஜெட், சுச்சுவேஷன், உங்களுடைய ரிசோர்ஸ் என்ன, எங்கேருந்து வந்தோம், எங்கே போயிட்டுருக்குறோம், உங்களுடைய இலக்கு என்ன. ஏன்னா மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் படிக்கிற மாணவர்கள் ஃபினான்ஷியலாக கமிட் ஆகிறத விட சர்வீஸ் மென்டாலிட்டியை கையில் வச்சுக்கணும் தான் நான் சொல்லுவேன். அதே போல் கவுன்சிலிங்கோட என்டையர் ப்ராசஸும் வி ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்களாகவே இதில் கட் ஆஃப் ரிலேட்டடாகவும் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் ரிலேட்டடாகவும் ரொம்ப டெப்த்தாக ஃபாலோ பண்ணி கைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவ்வளோ டேட்டா கையில் வச்சுருக்கிறோம். அந்த கம்பேரிசன் டேட்டா உங்களுக்கு பயன்படலாம். சரிங்களா? அதே போல் உங்களுடைய கிளியராக இதில் MBBS 2025 அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டா கிளியராக ரைட் டவுன், நீங்கள் உங்களுடைய தேவைகளை சரியாக எழுதுங்கள். ஒரு தடவை எழுதுவது 10 தடவை படிப்பதற்கு சமம். உங்களுடைய தேவைகளை கிளியராக எழுதுங்க. அதே போல் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் ட்ராவல், ஃபினான்ஷியல் பொட்டென்ஷியல் என்ன, அப்புறம் எங்கே படிக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் மிகப்பெரிய டிஸ்கஷனில் அடுத்தடுத்த வீடியோ கொண்டு சொல்ல போகிறோம். தேவைப்படுற கவுன்சிலிங் செஷன் தேவைப்படுற மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், நேரில் வந்து பார்த்து உங்களுடைய தேவைகளை எப்போ வேணாலும் கலந்துக்கிட்டு தேவைக்கிட்டு வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பண்ண போகிறோம். இதில் நிறைய ஆல்ரெடி +2 மாணவர்கள் பல விதமான கோர்ஸ்களை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம் MBBSஐ அதிகமாக பார்ப்பது. காரணம் என்னுடைய அனுபவம் அதிகமாக இருப்பதுக்கான. மற்ற கல்லூரியும் பார்த்துட்டே இருக்கும். ஸோ தேவையான மாணவர்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணணும். ஈவன் தோ வந்து தேடுற பெற்றோர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.